அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு அரசியலமைப்பிலிருந்து இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். அரசியலமைப்பு உருவாக்குறதுக்கு மொத்தம் எவ்வளவு செலவு ஆச்சு அப்படின்னா, 64,00,000 செலவாயிருக்கு. இத உருவாக்குறதுக்கு எத்தனை நாடுகள்ல இருந்து ரெஃபரன்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னா, 60 நாடுகள்ல இருந்து ரெஃபரன்ஸ் எடுக்கப்பட்டிருக்கு. அடுத்தது அரசியல் நிர்ணய சபையோட இறுதி ஒப்புதல் எப்போ கொடுத்தாங்க அப்படின்னா, 1950 ஜனவரி 24ல தான் நிர்ணய சபையோட இறுதி ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கு. இந்த ஜனவரி 24ல தான் நம்மளோட தேசிய கீதமும், தேசிய பாடலும் தேசியமயமாக்கப்பட்டிருக்கு. எப்பன்னா ஜனவரி 24, 1950ல. அடுத்தது நம்மளோட அரசியலமைப்பு எப்ப நடைமுறைக்கு வந்துச்சுன்னா, குடியரசு தினமாகிய ஜனவரி 26, 1950ல தான் நடைமுறைக்கு வந்திருக்கு. நம்ம அரசியலமைப்பை கையால் எழுதியவர் யாரு அப்படின்னா, பிரேம் பிகாரி நரேன் ரைசாத் அப்படின்றவங்க. இவங்க இத்தாலி பாணியில எழுதியிருக்காங்க.